ஆத்ம நண்பர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். நீங்கள் இறைவனை ஜோதி வடிவில் வணங்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடவுள் மெய்ப்பொருளானவன் என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான். அந்த மெய்ப்பொருளும் ஜோதி வடிவமானவன் என்பதனை நீங்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜோதியில் இருந்துதான் சிவம் எனும் தத்துவமும் சக்தி எனும் தத்துவமும் தோன்றியது. பிரபஞ்சம், ஐம்பூதங்கள் தோன்றின, சூரியன் தோன்றியது, கோள்கள் தோன்றின, பின் உலக உயிர்கள் யாவும் தோன்றின. நாமும் அதிலிருந்து வெளிப்பட்டோம். அப்படியாயின் நமக்குள் அந்த தெய்வீக சக்தி இருக்கின்றது என்பதுதானே உண்மை. அது ஏன் வேறுபாடாக இருக்கின்றது? நாம் குழந்தையாக இருக்கும்போது தெய்வீக சக்தி முழுமையாக தான் இருந்தது. வயது ஏற ஏற நமது உலக பற்றுக்கான விஷயங்களும் நமக்குள் அதிகரித்து கொண்டே வந்தது. அதனால் இந்த வேறுபாடும் வந்தது. உலக விஷயத்தின் மீது சில சமயங்களில் நமக்கு வெறுப்பு வரும்போது அதிலிருந்து விலகிவிட மனம் துடிக்கும். பின்பு மறுபடியும் அது உலக விஷயத்தில் நழுவி விழுந்துவிடும். பாலில் பழம் நழுவி விழுவது போன்று. சிலருக்கு என்னதான் துன்பங்கள் வந்தாலும் உலக விஷயத்தின் மீதுள்ள பற்று குறைவதே இல்லை. சிலருக்கு காசிக்கு போக வேண்டும் என்ற எண்ணம், அங்கேயே தங்கிவிட வேண்டும், அங்கேயே தன் பிராணனை விட வேண்டும் என்ற எண்ணம் வரும். அடுத்த நொடியே நான் காசிக்கு சென்று விட்டால் என் மகன் என்ன செய்வான், என் பேரன் என்ன செய்வான் என்ற பந்தத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். இத்தகையோர் காசிக்கு சென்றாலும் பலன் இல்லை. எவன் ஒருவன் உலக பற்றிலிருந்து சிறிது சிறிதாக தன்னை விடுவித்துக் கொள்கிறானோ அவனே இறைவனை நோக்கி செல்கிறான் என்பது பொருள். இந்த உலகப்பற்றானது நூல் பந்து போன்றது. அந்த நூல் பந்தும் சிக்கிய நூல் பந்தாக இருந்தால் அதன் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்த்து வந்தால் கூட வேறொரு இடத்தில் அது சிக்கிக்கொண்டே இருக்கும். அதுபோன்று மனமானது இந்த உலக பந்தங்களில் சிக்கிக்கொண்டால் அதை விடுவிப்பது சற்று கடினம்தான். ஆனால் நீங்கள் இறைவனை ஜோதி வடிவமாக தியானிக்கும் பொழுது அது மிக மிக சுலபமாகி மாறிவிடும். உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டால் அதுவே நீங்கள் தெய்வத்துக்கு செய்கின்ற சேவையாகி விடுகிறது. உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வதே ஒரு ஆத்ம பயிற்சி தான். நீர்ப்பறவை தனக்கான உணவை நீருக்குள் மூழ்கி தேடும்போது அதன் மீது இறகுகளில் நீர் ஒட்டிக்கொள்கிறது. பின் அந்த பறவை நீரை விட்டு வெளியே வந்ததும் அது தன் இறகுகளை அடித்து அந்த நீரை போக்கிக் கொள்கிறது. அதுபோல நீங்கள் உலக விஷயங்களில் மூழ்கி உங்கள் கடமைகளை செய்தாலும் உங்கள் மனம் இறைவனை நாடும் பொழுது உலக விஷயங்களை விட்டுவிட்டு அவனை ஜோதியாக உங்களுக்குள் ஆராய்ந்து கவனியுங்கள். நீங்கள் எந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் உங்கள் மனம் மட்டும் அந்த பரம்பொருளில் ஜோதியில் லயித்து இருக்கட்டும். உங்களுடன் இருப்பவர்களை உற்றார் உறவினர் என்ற உறவுக்குள் எண்ணாமல் அவர்கள் யாவரும் அந்த பரம்பொருளின் வடிவில் உங்களுடன் வாழ வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுங்கள். அப்பொழுது அதுவே இறைவனுக்கு செய்கின்ற சேவையாக மாறிவிடும். செய்த செயலுக்கான பலனை அவர்களிடம் இருந்து ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் செய்யும் பணியானது இறைவனுக்கு செய்யும் பணியாக மாற வேண்டுமென்றால் இவ்வாறுதான் நீங்கள் உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். நான் அவனுக்கு நன்மை செய்தேன், இந்த உலகத்திற்கு நன்மை செய்தேன், திரும்ப எனக்கு என்ன கிடைத்தது என்று எண்ணிக்கொண்டே நீங்கள் உங்கள் கடமைகளை செய்வதால் அதற்கான பலன் கிடைக்கப் போவதில்லை. மாறாக நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யும் ஒவ்வொருவரையும் இறைவனாக எண்ணிக்கொண்டு செய்வீர்களானால் அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏனெனில் உலக உயிர்கள் அனைத்தும் பரமாணுவின் ஜோதியிலிருந்து வந்தவைதான். இதை எண்ணத்தில் கொண்டு உங்கள் செயல்களில் இறைவனையும் துணைக்கு வைத்து கொண்டு அவனை எண்ணும்போதெல்லாம் ஜோதியாக நினைத்து கொண்டு உங்கள் காலத்தை கடத்தி கொண்டு வாருங்கள். நீங்கள் இறைவனை தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவன் உங்களுக்குள்ளேயே ஒளிர்ந்து உங்களை வழி நடத்துவான். மீண்டும் பிறவா தன்மையையும் தருவான். நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம்.